வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சேமியா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தனாஸ் குக்கிங் சேனல் ஆரம்பித்து இதோட 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்களை சப்போர்ட் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ இதில் 2 கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. அதே கப்பில் 1.5 கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு கிறிஸ்மஸ் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க சேமியா கேசரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை லோ ஃப்ளேம்லேயும் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. இப்போ நல்லா கமகமன்னு நல்லா வாசம் வருதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்தா போதுங்க. ரொம்பையும் சவக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு வேற தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பில் அதே கடாயே வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க. அது கூட கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
நம்ம எதில் அளந்தோமோ அதிலே நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. ஒரு கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணுங்க. அதையும் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சேமியாலாம் வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க. அதுக்கு பிறகு நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போ சேமியா நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம சேமியா வந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ தான் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். இப்போ வந்து இதுக்கு கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுலாங்க. அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடுங்க. சேமியா நல்லா வெந்த பிறகுதாங்க சர்க்கரை சேர்க்கணும், இல்லாட்டினா சேமியா வேகாது. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 4 ஏலக்காயில் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா கெட்டிப்பட்டுருங்க.
எப்பயும் ஒரே மாதிரி ரவையில் கேசரி பண்ணாமல் இந்த மாதிரி சேமியாவிலையும் அப்பப்போ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஊற்றின நெய்யே சரியாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து பார்ப்போங்க. நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ அடுப்பு அமர்த்தி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன்.